கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸில் ஊரப்பாக்கமில் லொக்கேட் ஆகிருக்க ப்ராஜெக்ட் தான் நியூ சென்னை ரெசிடென்சி. இந்த ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். நம்மளோட சேல்ஸ் மேனேஜரான ஆண்டனி கிட்டே இந்த ப்ராஜெக்ட் பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். சார், இது எத்தனை ஏக்கர் சார் மொத்தம்? இது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 10 ஏக்கரில் நம்ம வந்து மொத்தம் 152 பிளாட் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு 25 பிளாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபேமிலியோட குடியிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இது என்ன அப்ரூவ் சார் நமக்கு? இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் அப்ரூவல், அதாவது சிஎம்டிஏன்னு சொல்கிற சென்னை மெட்ரோபாலிட்டனோட அப்ரூவல் தான் இங்கேயும் நமக்கு வாங்கியிருக்கோம். ப்ளஸ் ரெராவோட அப்ரூவலும் இருக்குது உங்களுக்கு. இதில் மேஜரான பேங்க்ஸ் என்னென்ன பேங்க்ஸில் நீங்கள் லோன் பண்ணி கொடுக்குறீங்க? என்னென்ன பேங்க்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வாங்கியிருக்கிறோம், ஹெச்டிஎஃப்சி வாங்கியிருக்கோம், எல்ஐசியில் வாங்கியிருக்கோம், டாடா கேபிட்டலில் வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி மேஜர் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ராஜெக்டோட முழு அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அதே பேங்க்கில் கஸ்டமர்ஸுக்கும் நம்ம 80 to 90% வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. என்னோட கஸ்டமர் விசிட் பண்ண வராங்கன்னா எங்கள் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் பண்ணி கொடுப்பீங்க? உங்கள் கஸ்டமர்ஸ் வந்தால் ஓகே தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து அவங்களுக்கு கேப் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம், நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம், நல்ல பிளாட்டு, நல்ல ஒரு சொத்தை அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்போங்க. ஓகே. நீங்கள் அந்த சைட்டை விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கேப் அவைலபிள் இருக்குது.